ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணக்க மணக்க வில்லேஜ் ஸ்டைல் கருவாடு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மண்சட்டியில தான் இன்னைக்கு கருவாடு குழம்பு பண்ண போறேன். மண்சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் கடலெண்ணெய். நீங்க நல்லெண்ணெய் கூட ஊத்திக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். நான் கடலெண்ணெய் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். நான் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணனால 3 மிளகாய் யூஸ் பண்றேன். நீட்டு மிளகாய்னா 2 மிளகாயே போதுமானது, இல்லைன்னா காரம் அதிகமாயிடும். கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு. வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்க விடுங்க, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி. நான் ஊரில் விளைஞ்ச நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய தக்காளினா 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்ன தக்காளினால 4 தக்காளி யூஸ் பண்ணுறேன். தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வெங்காயம் இருக்கிறதே தெரியாமல் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக. அப்பதான் குழம்பு நல்லா ரெட் கலர்ல வரும், அதுக்காக தான். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா காரம் எக்ஸஸாக இருக்கும், அதனால காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க. குழம்பு ஓரளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு நம்ம அலசி வச்சிருக்க கருவாடு துண்டை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலர வேணாம், கருவாடு உடஞ்சிரும். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எக்ஸஸாக உப்பு போட வேணாம், ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கனால உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். மூடி போட்டு கருவாடு நல்லா வேக விடுங்க. கருவாடு வெந்ததுக்கப்புறம் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கருவாடு குழம்பு ரெடி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.